வணக்கம் அன்பர்களே, நம்மளுடைய ஜக்கம்மா காளி மந்திரால நிலையத்தின் சார்பாக மாந்திரிகத்தை தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த எட்டுக்கட்டு வசியமை பார்த்திங்கன்னா செய்து கொடுத்துட்டு வரோம். இந்த எட்டுக்கட்டு வசியமையை பொறுத்தவரை எதற்கு பயன்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக மாந்திரிகத்தை பொறுத்தவரை அஷ்டகர்மம் என்று சொல்லக்கூடிய வசியம், மோகனம், தம்பனம், பேதனம், வித்வேஷனம், ஆகர்ஷணம், உச்சாடனம், மாரணம், இந்த 8 வேளைகளை அஷ்டகர்மம் என்று சொல்வோம். இந்த 8 வேளைகளை ஒரே மையை கொண்டு செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுதான் பார்த்திங்கன்னா எட்டுக்கட்டு மை. இது பேரே எட்டுக்கட்டு மைக்கு காரணம் 8 வேளைகளை செய்வதனால பார்த்திங்கன்னா எட்டுக்கட்டு மைன்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மையை கோடாங்கி மைன்னு சொல்லுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா கம்பளத்தார் மைன்னு சொல்லுவாங்க. இந்த மையை பொறுத்தவரை பொதுவாக பெரும்பாலானோருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு கிடையாது. இந்த மையை பொறுத்தளவு பொதுவாக பார்த்திங்கன்னா குறி சொல்லக்கூடியவர்கள் கோடாங்கிகள் பார்த்திங்கன்னா அதிகப்படியாக பார்த்திங்கன்னா இந்த மையை பார்த்திங்கன்னா பயன்படுத்துவாங்க. மாந்திரிகத்தை தொழிலாக செய்யக்கூடியவர்கள் பாரம்பரியமாக செய்துட்டு வரக்கூடியவர்கள்ட்ட பார்த்திங்கன்னா இந்த எட்டுக்கட்டு மை இருக்கும். மற்ற நபர்களிடம் இந்த எட்டுக்கட்டு மையை பொறுத்தளவு இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. இந்த மையை பொறுத்தவரை நாம் பாரம்பரியமாக செய்து வரக்கூடிய காரணத்தால் நம்மளுடைய அன்பர்களுக்கு செய்து கொடுத்துட்டு வரோம். மாந்திரிகத்தை தொழிலாக செய்ய நினைப்பவர்கள் என்னால் எந்த ஒரு மை வேலையும் செய்ய முடியலைங்கய்யா, அதற்கு உண்டான பொருள் எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்கய்யா, என்னால் மை தயாரிக்க முடியல, ஆனால் மாந்திரிக வேலைப்பாடு நான் செய்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த எட்டுக்கட்டு வசியமையை வாங்கி பயன்பெறுங்கள். மாந்திரிகத்தை பொறுத்தவரை அனைத்து விதமான வேலைகளையும், வசியம் முதற்கொண்டு மாரணம் வரை உள்ள அனைத்து விதமான வேலைகளையும் இந்த ஒரு எட்டுக்கட்டு மையை கொண்டு செய்யலாம். இந்த மையை பொறுத்தவரை ஒவ்வொரு வேலைக்கும் அந்த வேலைக்கான உருமந்திரம் கொடுப்போம். அந்த உருமந்திரத்தை சொல்லி அதற்கு உண்டான அளவு மையை எடுத்து அதற்கு உரியேற்றி அஷ்டகர்மத்திற்கு உண்டான வேலைப்பாடுகள் எதுவாக இருந்தாலும் அந்த வேலைப்பாடுகளை நாம் திறன்பட செய்யலாம். மாந்திரிகத்தை பொறுத்தளவு எந்த ஒரு வேலை செய்பவர்களாக இருந்தாலும் அந்த ஒரு வேலையை செய்யும்போது நாள் குறித்து செய்யணும். இத்தனை நாளில் அந்த காரியத்தை நான் முடிச்சு கொடுக்குறேன்னா இத்தனை நாளில் அந்த காரியத்தை முடிச்சு கொடுக்கணும். அப்போ தான் அது நாம் செய்ததற்கு உண்டான பலன். இல்லைன்னா நம்ம அந்த காரியத்தை செய்து வேஸ்ட்டு தான். அதுபோல் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட வேலையை நாள் குறித்து அந்த காரியத்தை வெற்றியாக்குவதற்கு பார்த்திங்கன்னா இந்த எட்டுக்கட்டு மை ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். என்னால் மை பிரயோக வகை என்னால் செய்ய முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள், மாந்திரிகத்தை தொழிலாக செய்யக்கூடியவர்கள் இந்த எட்டுக்கட்டு வசியமையை வாங்கி பயன்பெறுங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா முன்ன ஒரு குடுவை பார்த்திங்கன்னா எட்டுக்கட்டு மை நம்ம தயாரித்து வச்சுருந்தோம். அது காலி ஆகிட்டது. அதன் பிறகு நிறைய அன்பர்கள் பார்த்திங்கன்னா எட்டுக்கட்டு மையை கேட்டிருந்தாங்க. அந்த காரணத்தினால இந்த எட்டுக்கட்டு மையை பொறுத்தளவு நம்ம செய்து வச்சுருக்கோம். மறுபடியும் விருப்பப்படக்கூடியவர்கள் இந்த எட்டுக்கட்டு வசியமையை வாங்கி மாந்திரிகத்தை தொழிலாக செய்வர்கள் பயன்படுத்தலாம். விருப்பப்படக்கூடியவர்கள் நம்மை தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றோம்.